என்னடி ஏன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் எந்த தப்பும் பண்ணல. நான் எந்த தப்பும் பண்ணல. அம்மா அம்மா இசைக்கு என்னம்மா பண்ணுது? சீக்கிரம் வாங்கம்மா. என்ன என்ன கத்திட்டு இருக்கியா? எடுத்துக்க. அம்மா 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 அவளுக்கு என்னம்மா பண்ணுதும்மா? என்ன என்ன பண்ணுது? அவன் பேச்ச கேட்டு அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொன்ன கேட்டீங்க உங்களாலதான். என்னடி என்னது? இந்த தப்பு பண்ணல. இந்த தப்பு பண்ணல. என்னடி உளறிட்டு இருக்கா? நான் தான் சொன்னேன் அவ எந்த தப்பு பண்ணல. அவளை விடுங்க விடுங்கன்னு. அவ இவள பழி வந்ததுக்காக உங்ககிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டா. அது தெரியாம இவளை போட்டு நீங்க அடிச்சிட்டீங்களே. பாங்கம்மா. என்ன ஆச்சுது? அம்மா அவளுக்கு என்னமோ பண்ணுதும்மா. பயமா இருக்குமா. வாங்கம்மா ஆஸ்பத்திரிக்கு போலாம். என்னடி பண்ணுது சொல்லு. அம்மா எனக்கு மூச்சோட முடியலம்மா. ஐயோ என்னடி சொல்லிட்டு இருக்க? மூச்சோட முடியாம திணறிட்டு இருக்காமா. ஏடி இப்போ என்ன பண்ண? அப்பா வேற வீட்ல இல்லையேடி. அம்மா எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு பயமா இருக்குமா. சரி சரி பயப்படாத. அத்தைக்கு போன் அடிச்சிட்டு வரேன். ஆமா இந்த மாதிரி நேரத்துல அவங்கள கூப்பிடுங்க. அவளை விட்டு நமக்கு யார் இருக்கா? அம்மா மூச்சோட முடியலம்மா. அம்மா எனக்கு மூச்சோட முடியலம்மா. ஐயோ 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 ஐயோ. சீக்கிரம் அத்தட்டுக்கு போன போடு. மாமா வீட்டுல தான் இருப்பாங்க. ஆஸ்பத்திரிக்கு போக சீக்கிரம் கூப்பிடுட்டு. ஹலோ ஹலோ. என்ன மைனி? ஏன் மைனி அழுவீங்க? என்னம்மா அத்தை வீட்டுல என்ன பிரச்சனை? மைனி அழாம சொல்லுங்க மைனி. என்ன மைனி? மைனி அழாம சொல்லுங்க. என்னாச்சு? ஏன்? ஒருவேளை பெரிய பிரச்சனையா இருக்குமா? ஐயோ நான் விளையாட்ட பண்ணது வேணையா இருக்கா? ஒருவேளை அங்க வேற எதுவும் பிரச்சனையா? ஒருவேளை இசை எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டாளா? ஐயோ ஐயோ விளையாட்ட பண்ணது வேணையா முடிஞ்சிட்டா? என்ன மைனி? மைனி அழாம சொல்லுங்க மைனி. நான் இப்ப வார மைனி. என்ன மைனி? இசை இசைக்கு 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 என்ன? ஐயோ ஐயோ அவ ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டாளா? ஐயோ அவ எந்த தப்பு பண்ணலையே. ஐயோ சொல்லுங்க மைனி. என்ன மைனி? பிள்ளைக்கு என்ன மைனி? மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. சீக்கிரம் வா. என்ன மைனி? எதுக்கு திடீர்னு எப்படி? டேய் சீக்கிரம் அத்தட்டு போலாம். வண்டி எடுத்தா கிளம்புவோம். அத்தை வீட்டு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். மைனி அழாதீங்க. நாங்க இப்ப அங்க கிளம்பி வந்துட்டு இருக்கோம். மைனி எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ஐயா இசை இசை. ஐயோ ஐயோ மைனி மைனி நாங்க வந்துட்டு இருக்கோம் மைனி. முகிலே விமல்லாம் வீட்ல தான் இருக்காங்க. நான் கூட்டிட்டு வரேன். பாரு முகில் வேண்டாம். முகில் வேண்டாம். முகில் வர மாட்டான். முகில் வர மாட்டான். ஐயோ நானும் விமல் வரேன். அம்மா இசைக்கு என்னம்மா? என்ன பண்ண? இவள என்ன பண்ண? என்னம்மா என்னாச்சுது? இசை மூச்சு பேச்சு இல்லாம இருக்காளடா. சீக்கிரம் வா. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போணும். என்ன நீ எதுவும் பண்ணனியா? இல்லம்மா. அப்ப அத்தை எதுக்கு நீ வேண்டாம்னு சொல்றாங்க? தெரியலம்மா. எதுக்குமா மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா? எனக்கு என்ன தெரியும்? போய் பார்த்தா தெரியும். நீ எதுவும் பண்ணனியா? உண்மை சொல்லல. இல்லம்மா இல்லம்மா. ஏண்டா இத வம்பது இருக்கியா? இல்ல நீ மட்டும் ஏதாவது பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்சதே. இல்லே இசை ரொம்ப நல்ல பிள்ளை. அவளை சும்மா அந்த கொள்கைகள் சொல்லுவாங்களே தவிர அவளை சுத்த தங்கடா. உடம்புல மட்டும் தங்கம். ஆனா அந்த வீட்டு பிள்ளை இந்த வீட்டுக்கு மருமகளா வராதான்னு தவ இருக்க. நீ ஏதாவது பண்ணிடல. நானே அந்த வீட்டு பிள்ளை இந்த வீட்டுக்கு மருமகளா வராதான்னு தவ இருக்க. நானே அந்த வீட்டு பிள்ளை இந்த வீட்டுக்கு மருமகளா வராதான்னு தவ இருக்க. நானே அந்த வீட்டு பிள்ளை இந்த வீட்டுக்கு மருமகளா வராதான்னு தவ இருக்க. சீக்கிரம் வாங்க போலாம். நானும் வரேம்மா. அத்தை நீ வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. நீ வா விமல், நம்ம போவோம். சரிங்கம்மா வாங்க. சாரி இசை நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நான் உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். நீ எவ்வளவு துடி துடிச்சு போயிருப்பேன்னு என்னால உணர முடியுது. நான் அத்தைக்கிட்ட இப்பவே வந்து உண்மை ஒத்துக்கிட்டேன். நீ எந்த தப்பு பண்ணல. தப்பு நான் அதை பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்திட்டேனே. சாரி இசை. நானே அந்த வீட்டு பிள்ளைங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வராதான்னு தவ இருக்க. நானே அந்த வீட்டு பிள்ளைங்க இந்த வீட்டு மருமகளா வர மாட்டாங்களான்னு தவ இருக்க. நானே அந்த வீட்டு பிள்ளைங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வர மாட்டாங்களான்னு தவ இருக்க.
இசை இசை இல்ல, அத்தை என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, நான் இசையை பார்க்க போறேன், நான் இசையை பார்க்க போறேன். சாரி இசை. ஐயோ சீக்கிரம் என்னங்க? வேணினே விழுந்த பாரு, உன் பாவடை தட்டி தான் நான் கீழே வந்தேன். இது என்னடி ட்ரெஸ்? முத என் ட்ரெஸ் கொரடிக்காம சீக்கிரம் என்னங்க? அத்தை அம்மா வந்துருவாங்க. வரட்டும், நீ போட்டுக்க ட்ரெஸ் வச்சிருந்தா பாக்கட்டும். அட கூமுட்டை, ட்ரெஸ் பார்க்க மாட்டாங்க, நீங்க இப்படி இருக்கதா பாப்பாங்க. நான் எப்படி இருக்கேன்? கூமுட்டை, முத சீக்கிரம் என்னங்க? எழுப்பி விடுடி, எந்திக்க முடியல, டயர்ஸ் வலுவுது. நான் எழுப்பணும், நான் டச் பண்ண மாட்டேன். இருமா, மொத்தமா உன் மேல தானே கிடக்க, எழுப்பி விட. நானும் டச் பண்ண மாட்டேன். நான் ஒருத்தரை விரும்ப போறேன், அவரை மேல தான் நான் டச் பண்ணேன். உன் கொள்கையில தீய வைக்க அப்படி ஒருத்தல இந்த ஜென்மத்துல கிடைக்க மாட்டான். கிடைக்காம எங்க போயிருவான்? கிடைப்பான் கிடைப்பான், 60 வயசுல கிடைப்பான். அப்படியே உன்னை தாங்கி தூக்கிட்டு போவான். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்னங்க? இவ்வளவு வாய் பேச, லேசா என்ன தூக்கிதான் விட, என் முதல்ல தள்ளியாரு விடு, எந்திக்க முடியல. நேர படுத்திருந்தா கூட எந்திரிச்சிருப்பேன், குப்பரை கிடக்க எப்படி எந்திக்க முடியும்? இதுல வேற உன் பாவடை வேற என் கால சிக்கிட்டு இருக்கு, எழுப்பி விடுடி. நாங்க இவளை எழுப்பி விடுறோம் பாருங்க, அதெல்லாம் முடியாது. இது முடியாது, நான் தான் சொல்றேன் டச் பண்ண மாட்டேன்னு. டியூப் லைட் என்ன பார்த்து டியூப் லைட்னு சொன்னீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்கு மரியாதை என்னங்க? டச் பண்ண மாட்டேங்க, மொத்தமா உன் மேல தான் படுத்து கிடக்கு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நானும் கூப்பிடுவேன் அத்தா. என் கை வலிக்கு, எழுப்பி விடுடி. ஜிம்முக்குலாம் போறேன், விழுந்தா எந்திக்க முடியல. எந்திரிச்சிருவேன், எந்திரிச்சா என் ஒட்டுமொத்த வெயிட்டும் உன் மேலதான் இருக்கும், பரவாயில்லையா? நான் எந்திக்க வச்சா எப்பமா எந்திரிச்சுக்கலாம். சரி, நான் விழுந்தா நீ சட்னியா போயிருவேன்னா எந்திக்க முடியாம இருக்கேன், முதுக புடிச்சு தள்ளி எந்திரிச்சிருவேன். சரி சரி தள்ளி. நான் தள்ள முடியல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு எப்ப எந்திக்கிறேன்? நானும் பார்க்க தானே போறேன். ஐயோ அத்தை, அம்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. தீர்மானம் பண்ணிட்டு என்னங்க? யார் முதல்ல எந்திக்கலான்னு? அம்மா, இவன் அம்மா என்ன தள்ளுனா. அத்தை, இவங்க தான் வேடிக்கிட்ட விழுந்தாங்க. பிறந்தல இருந்து எப்ப பாரு சண்டை தான். இனி ரெண்டு பேரும் போங்க. ஒரு நாள்தான் எங்க அம்மா என்ன தப்பா நினைச்சிருப்பாங்க. விழுந்தது நீங்க, உங்க அம்மா சமாதானப்பட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. அன்னைக்கு இதுதானே நடந்தது, நான் அதனை எடுத்து கட்டி பேசிட்டேன். அன்னைக்கு தப்பா எதுவும் நடக்கலையே, நான் அதனை எடுத்து கட்டி பெரிய விஷயமாக்கிட்டேன். ஐயோ ஐயோ. சரி, எல்லாம் உண்மை அத்தக்கிட்ட சொல்லிட வேண்டியதான். எல்லாம் அம்மா வேலைதான். அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொன்ன கேட்க மாட்டேன்னுட்டாங்க. எதுக்கு மைனி போட்டு போட்டு அடிச்சிய? அத்தை கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், அத்தை மனசு காயப்படும், சங்கடப்படுவா. அப்ப அவங்க மகன் பண்ணதா அவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு போயிருக்கான், சொல்ல வேண்டாம் விடு. அவனும் சின்ன பையன் தானே, விடு. அப்ப என் தங்கச்சிக்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிதானே? இங்க பாரு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்ப அவட்ட சொல்லி அவன் மனசை காயப்படுத்த சொல்லுதியா? இங்க பாரு, அவ ரொம்ப நல்லவ, அவ காயப்படக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் இப்ப புரியாது, உங்களுக்கு பின்னாடி புரியும். அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நான் தான் சேட்டை பண்ணான்னு அடிச்சேன், அது அவளுக்கு அப்படி ஆயிட்டுன்னு சொல்லு. சரி, அது ஒண்ணு இல்ல. அவ சேட்டை பண்ணிட்டே இருந்தா, அடிபடி போட்டுட்டு கிடந்தாள்வ. கோவத்துல ஒரு அடி அடிச்சு போட்ட, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்ன மைனி இப்படி பண்ணுதிய? இங்க பாருங்க, பேசாம ஒத்தி என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிட்டேன். நான் ஒன்னு சொல்லுவேன். என்ன மைனி, என் வீட்டு பிள்ளைய உன்ன உன் வீட்டுக்கு என்ன மைனி இப்படி கேட்டுட்டியா? என் வீட்டுக்கு உங்க பிள்ளைகள் வர்றதுக்கு தவம் பண்ணிருக்கணும். நானே இவளை எப்ப விளக்கத்தை வருவாளோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா என்ன உளறிட்டு இருக்காங்க? நான் ஒன்னு சொல்லுவேன். அம்மாக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? சொல்லுங்க வேணி, எதுனால நான் செய்ய ரெடியா தான் இருக்கேன். இசைய உன் வீட்டு மருமகளா? இசையா? மூத்தவளுக்கு தான் அன்னைக்கு தூத்துக்குள்ள இருந்து பேசி முடிச்சிட்டு போயிருக்காவல, இவள நம்ம மூத்த தம்பி விமலுக்கு. விமல்னா பரவாயில்ல, நல்லா பாத்துக்கிடுவாரு, ஓகேதான். மைனி, அதே நீ நான் எது சொன்னாலும் தட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் கேட்டு போட்டேன். விமலு நல்ல பொறுப்புள்ள பிள்ளை, ஈஸியா கண்கலங்காம பாத்துக்குவான்.
அந்த ஆசையில தான் கேட்டுட்டேன். அது வந்து அன்னைக்கு இந்த பையன்கிட்ட சொன்னேன், மனசுல இருக்கிறத சொல்லி தொலைன்னு. அன்னைக்கே சொல்லிருந்தானா, அன்னைக்கே மூத்தவளை பேசி முடிச்சிருக்கலாம். இவன் மூத்தவளை விரும்புதான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு நான் எப்படி ரெண்டாவது உள்ளவளை பேச முடியும்? இல்ல கல்யாணம் பண்ணி வச்சாலும் இவன் சந்தோஷமா இருக்க மாட்டானே. இவன் குணம் என்னன்னு எனக்கு தானே தெரியும். இவன் மனசு ஃபுல்லா மூத்தவா இருக்காளே, அவன் சின்ன வயசுல இருந்தே ஏழை நினைச்சுக்கிட்டே இருக்கானே. பாவி பைய மனசுல இருக்கிறத சொல்லி தொலைச்சானு பாரு. 15 வயசுல இருந்து அவளை விரும்புறான். நான் ஏழை விரும்புறேமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னானா? இப்ப போய் நான் என்ன பண்ண முடியும்? நாத்தனாரே, என்ன மைனே? இசைய விமலுக்கு கட்டி இப்பமா. இசை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிடுறேன். மூத்தவளுக்கும் சின்னவளுக்கும் ஒரே மேடையில கல்யாணத்தை வச்சுக்கலாம். மூத்தவளுக்கு தூத்துக்குடி கரையிலேருந்து பொண்ணு கட்டு பண்ணாவல்ல, அவ வீட்டுக்கு முடிச்சு கொடுத்துருவான். இவளை உன் வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போ. அதுக்கு இல்லை மைனி. ஏன் ஒரு காப்பி இருந்தா வாங்கிட்டாமா? எதுக்கு அத்தை நம்மள வெளியில அனுப்புதாங்க? ஆகா, ரெண்டு சேர்ந்த பெரிய பிளான போட்டுருமே. அத்தை சொல்றவள அப்போ சரிங்கம்மா. என்ன சொல்லு? நான் ஈசை சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே ரெண்டாவது உள்ளவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். பார்த்துக்கங்க மேனி. ரெண்டாவது மருமவனே மனசுல நினைச்சு விட்டேன் மேனி. இப்போ திடீர்னு மூத்தவனுக்கு எப்படி மேனி நான் கட்டி வைக்க முடியும்? நாத்தே, நீ தானே மனசுல நினைச்சாய், இவளுக்கு தான் தெரியாதுல்ல? இல்ல மேனி, நான் ஏகப்பட்ட கற்பனை பண்ணிவிட்டேன். இவன் ரெண்டாவது பிள்ளை கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி, அவ ரெண்டு சந்தோஷமா வாழ்ற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு மேனி. இப்ப திடீர்னு மூத்தவங்க கூட எல்லாம் இணைச்சாச்சு, என்னால முடியாது மேனி. ரெண்டாவது உனக்கு கட்டிக்கிடுதானே. இப்ப என்ன மேனி, என் அண்ணன் பிள்ளைல என் வீட்டுக்கு மருமகளா வரணும். மூத்தவள வந்தானே, ரெண்டாவது உள்ளவள வந்தானே, நான் ரெண்டாவது உனக்கு கட்டிக்கிடுதேன் மேனி. எனக்கு கிடைச்ச நாத்தனார் மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. ஒன்னும் குறை சொல்லல, இந்த பயவுளில தான் எனக்கு கவலையா இருக்கு. என்ன மேனி சொல்றீங்க? ஓ ரெண்டாவது உள்ளவனுக்கும் ஏன் ரெண்டாவது உள்ளவனுக்கும் ஏக பொருத்தம். ரெண்டும் டாமன் ஜெரி மாதிரி, பூனையும் எலி மாதிரி. இதுகளுக்கு கழுத்து கட்டி வச்சு இவ சந்தோஷமா வாழ்றத நம்ம பார்க்க முடியும், பேரம்பேத்திகளை பார்க்க முடியும். என்ன நாத்து நீ பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நடக்கிற காரியமா? எலியும் பூனையும் கல்யாணம் பண்ணி வச்சு எங்க வாழும்? மூத்தவனுக்கும் இவளுக்கு என்ன கொஞ்சம் பொறுத்தா இருக்கும். மூத்தவன் கொஞ்சம் சார்ந்த குணமும் உள்ளவன். இவ வாய் பேசினாலும் கொஞ்சம் பொறுமையா போகக்கூடியவன். ஆனா முடியாது மைனி. நான் ஒண்ணு சொல்ல, நீ தப்பா நினைக்க கூடாது. என்ன மைனி, உன் மகன் சின்னவனுக்கு இசை வேண்டாம். ஏன் மைனி? இல்ல, ரெண்டு பேத்துக்கும் பொருத்தமே வராது. சரி, கடவுள் எங்க எழுதியிருக்காரோ அங்கதானே நடக்கும். விடு, நீ வருத்தப்படாத மைனி. சரி விடு, நான் வருத்தம்லாம் படல. நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு. சின்ன வயசுல இருந்தே எலியும் புளியமா சண்டை போட்டு கிடக்கு. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி? 3 பொம்பளை பிள்ளை பிறந்தோன்னா நான் வருத்தமே படல. ஏன்னா என் நாத்தனார் நீ இருக்கும் போது எனக்கு என்ன கவலைன்னு நினைச்சேன். ஊரே பொம்பளை பிள்ளை பெத்த வச்சிருக்கா, இவ எப்படிதான் இந்த பிள்ளைல கரையத்த போறாளோன்னு பயம் காட்டினாங்க. எனக்கு ஒரு துளி பயம் வரலையே. ஏன்னா என் நாத்தனார் நீ இருக்குன்னு சந்தோஷத்துல இருந்தேன். உன் மேல தப்பு சொல்லுவானே? 3 பொம்பளை பிள்ளைகளும் வாங்கிட்டு ஒப்படைச்சிட்டு நிம்மதியா போய் சேர்ந்துடலான்னு நினைச்சேன். என்ன மைனி, இந்த பய அவளுக்கு குடுப்பனை இல்ல. உன் வீட்டுல இருந்து வாழறதுக்கு இவளுக்கு குடுப்பனை இல்ல. நானு என்னெல்லாமோ சொல்லி பார்த்துட்டேன். பையவளியில உன் வீட்டு பிள்ளைல யார் எடுத்து பார்க்க மாட்டேங்க. இல்ல உன் பையில யாரும் யார் எடுத்து பார்த்தானோல, அதுவும் கிடையாது. அதான மைனி எனக்கும் வருத்தமா இருக்குது. நம்ம பிரிச்சு வச்சு வளர்த்ததுனால அப்படி ஆகி போச்சுதோ? அப்படிதான் நினைக்க மைனி. நாம சின்ன வயசுல ஒன்னா விளையாண்டுட்டு கிடந்தா நாளைக்கு கல்யாணம் காட்சி முடிக்கிறதுக்கு நல்லா இருக்காதுன்னு பிரிச்சு வச்சு வளர்த்தோம். என்ன மைனி இப்படி ஆகி போச்சுது? எல்லாம் நேரம் பார்த்துக்க. உனக்கு சம்மந்தி ஆகும் நினைச்ச, கொடுப்பனை இல்லையே. எப்படியா சம்மந்தி ஆயிரணும் மைனி, விட்டுறாதீங்க மைனி. நீயும் நானும் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? பயவுல ஆசைப்பட மாட்டேங்குதே. ஏதாவது பண்ணுங்க மைனி. நாத்து, அப்ப நீதான் ஏதாவது பண்ணணும். நீ என்ன பண்ணாலும் உனக்கு துணையா நான் இருக்கேன். என் வீட்டு 3 பயவுலையும் வாங்கிட்டு தள்ளிட்டு நான் நிம்மதியா போய் சேர்ந்துடணும். அவள்
ஐயோ லூசு, எப்படின்னு பாத்துட்டு இருக்கு பாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா தான் நின்னுட்டு இருக்க. இல்ல, ஏதோ கண்ணிருந்து கண்ணீர் வந்த மாதிரி இருந்தது. ஆமா, எனக்கு என் மனசு அப்படியே புரிஞ்சு நடந்துக்கிட்டு வா. சொல்லுங்க அத்தா. பெரியப்பா சொல்லுங்க. கூப்பிடும் போதெல்லாம் நல்லதா இருக்குது. ஆனா என்ன, உன் மானங்கிட்ட கொள்கையால என் மனசை கதை உங்ககிட்ட சொல்லவே முடியல. நான் என் மனசை சொல்ல போவேன். உனக்கு என்ன பிடிக்காம போயிட்டுனா பயத்திலே என் கதை சொல்லாம இருந்துட்டேன். இப்ப என்ன உனக்கு இன்னத்தங்கூட கல்யாணம் என்ன வார்த்தைய சொல்ற? அதை மட்டும் எப்படி சம்மதிச்சா? பெரியப்பா, நான் கேட்டுட்டு இருக்க, நீங்க பதிலே சொல்லல. ஒண்ணும் இல்ல, சும்மா தான் நிக்கிறேன். வேற ஒண்ணு இல்லையா? இருந்துட்டா மட்டும். இந்த அத்தா சரியான ஊமக்கட்டா. வாயில இருக்கதும் வெளியில வராது, மனசுல இருக்கதும் வெளியில வராது. அத்தா, நீங்க எப்பவுமே இப்படியே இருங்கத்தா. சூப்பர் தா. ஐயோ, அத்தான் அத்தான்னு சொல்லி நம்மள வேற உஸ்பெத்துறாளே. போயிரு, இல்லைன்னா ஏதாவது பண்ணிட போறேன். போயிரு. பெரியப்பா, உள்ள வாங்களே. என்ன சோதிக்கிறதுக்குன்னே வந்திருக்கான்னு நினைக்க. போயிரு. சரியான ஊமக்கட்டா. நான் இவ்வளவு பேசுறேனே, ஏதாவது பேசுறாரான்னு பாரு. பேசிட்டா மட்டும். அத்தா, என்ன ஏழு மென்மையா பேசுவாங்க. அத்தா அத்தா தான். அத்தா, உள்ள வாங்களே. காஃபி எங்கிட்டு போறேன், வாங்களே. வேண்டாம், நீயே குடி. முத திருப்பி அத்தா பேசிருக்காங்க. என்ன காபி குடிக்க சொன்னீங்களா? ஆமா, குடி போ. நீங்க பேசலாம் செய்வீங்களா அத்தா? வாய கலருதாலே. இல்ல, எப்பமாவது பேசுவேன். நல்லா இருக்கு நீங்க பேசுனா. பேசாம இருக்கீங்க. நான் ஊமக்கட்டா அத்தான்னு உங்களுக்கு பேர் வச்சுட்டேன். இதெல்லாம் நல்லதா வைப்பீங்க. நாங்க தாத்தா சொல்ல வரலாம்னு நினைச்சா ஏதாவது கொள்கை கிள்கன்னு சொல்லி எங்க வாயை அடிச்சிருங்க. அத்தா, உள்ள வாங்களே. இல்ல, உள்ள போங்களேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க அத்தா. இந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு முழு சம்மதமா? எங்கத்தா, அம்மா கட்டாயம். அதனால என்ன, கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். ஏதோ கொள்கை கிள்கா? கொள்கையாது மண்ணம் கட்டியாது. பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் கொள்கை இருந்தா முடியுமா? பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி தானே ஆகணும். எடுங்கத்தா, அதை பத்தி பேசிக்கிட்டு. அவங்க கல்யாணம் பண்ணி முடிக்க நினைக்கிறாங்க. வயசும் போகுது. எனக்கு அடுத்து 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க ஏதாவது பார்க்கணும்ல. நான் சுயநலவாதியா இருக்கக்கூடாது. எனக்காக என் தங்கச்சி வாழ்க்கைங்களை பண்ணி வைக்க முடியுமா? சரித்தா, போற வரைக்கும் போட்டோம். கடவுள் எப்படி வச்சிருக்காரோ அப்படித்தானே நடக்கும். அம்மா அப்பா சொல்ற பையனே கல்யாணம் பண்ணான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு அவங்க பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? மாப்பிள்ளைய நான் பார்க்கவே இல்லை. அப்படி பார்க்கவே இல்லையா? அன்னைக்கு வந்துருந்தாங்களே. மனசுக்கு பிடிச்சாதானே பார்க்க முடியும். அம்மா அப்பாக்காக கல்யாணம் பண்ண போறேன். மாப்பிள்ளை எப்படி இருந்தா என்ன? இப்ப நல்லலனா மட்டும் நான் வேண்டான்னு சொன்ன எங்க வீட்டுல கேட்க போறாங்க. எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி தானே தான் வைக்க போறாங்க. அதை பார்த்தா என்ன, பார்க்காம போனா என்ன? விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே. இத்தனை வருஷம் தட்டி கழிச்சுட்டேன். இனி முடியாது தான். என் தலைவிதி என்ன இருக்கோ அதப்படி நடக்கட்டும். உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எப்படித்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பேன்.